நேபாளத்தில் ஒலி அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரான்ஸில் மேக்ரோன் அவர்களுடைய ஆட்சியும் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை காப்பாற்றுறதுக்காக மேக்ரோன் அவர்கள் படாத பாடுபட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. பிரான்ஸில் மேக்ரோன் அவர்கள் நாங்கள்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாக பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிரான்ஸ் ஆட்சி அங்கே இருந்த பிரைம் மினிஸ்டர் அவருடைய பதவியை இழக்க வேண்டியதாக மாறிவிட்டது. அப்படி பிரான்ஸில் என்ன நடக்குது? அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏன் கொந்தளிப்புடன் இருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதற்காக மேக்ரோன் அவர்களை குறிவைக்கிறாங்க? மேக்ரோன் அவர்கள் 2027 வரை நான் இந்த சீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனுடைய காரணம் என்ன இப்படின்னு சொல்ற பல செய்திகளை தான் இந்த ஒரு பதிவு வழியா கம்ப்ளீட் பிக்சரா பார்க்க போறீங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ₹399 கேண்டி கிரஷை வீட்டில் ஃபேமிலியாக விளையாடலாம். ₹569 வாட்சில் இருக்கக்கூடிய குட்டி மெட்டல் காரை எடுத்து ரிமோட்டாக ஒர்க் பண்ணலாம். வேற லெவல். இதை பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ கேண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 8, 2025 இந்த டேயை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வியூகத்தில் சொல்லியிருந்தேன். ஏன்னா 2 மீட்டிங் அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் 8, 2025 தான். ஒன்று ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போடுவதற்கான ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்று பிரிக்ஸினுடைய விர்ச்சுவல் மாநாடு அப்படிங்கிறது தான். இந்த இரண்டுக்குமே அப்டேட் நம்ம தமிழ் வியூகத்தில் பார்த்துடலாம். அதே செப்டம்பர் 8, 2024 பிரான்ஸில் இப்படி ஒரு பூகம்பம் வெடிக்கும் அப்படிங்கிறத பிரான்ஸ் மக்கள் கொஞ்சமும் உணர்ந்திருக்க மாட்டாங்க. All right, and it is official. Prime Minister Bayrou has lost his confidence vote. புர்கினா ஃபாசோ, நைஜர் இந்த மாதிரியான டாபிக் எடுத்து நான் உங்க முன்னாடி பேசும்போது அதில் ஒரு நாட்டை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன். அதுதான் பிரான்ஸ். ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகள் அவங்களுடைய இயற்கை வளங்களை இப்போதும் யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி மேற்குலக நாடுகளுக்கு தான். பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா மாதிரியான நாடுகளுக்கு. அதிலிருந்து தான் இப்போ ஆப்பிரிக்க நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரான்ஸ் எல்லாரையுமே கொஞ்சம் அடிமையாக வைத்திருந்த இந்த பிரான்ஸ் இன்னைக்கு அவங்க நாட்டு பிரஜைகளிடம், அங்கே வளரக்கூடிய இளைஞர்களிடம், அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம், அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. நீங்கள் கடனாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கடனுக்கு அடிமையாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதான் வார்த்தை. கடனாளியாக, கடனுக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுதா? அங்கே இருக்கக்கூடிய பிரான்சினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. பிரான்ஸ் பார்ப்பதற்கு ரொம்ப சூப்பரான, ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரியாக தெரியுது. உண்மையிலேயே நம்ம பணக்காரர்களாக மாறிக்கொண்டு இருக்கவில்லை, நாம் ஏழைகளாக, பூவராக மாறிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை. இந்த வார்த்தையை சொன்னது பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் தான். அப்படிப்பட்ட பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் தான் இன்னைக்கு அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் எங்கே போகுது அப்படின்னா பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் பக்கம் போகுது. பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ யார் அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா கடந்த 2 வருடங்களில் 4 பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய பதவியை விட்டு விலகிவிட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னடா சொல்கிற? பிரான்ஸ் ஒரு குடியரசு நாடு. அதாவது நம்ம ஊரில் பிரதமருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அந்த ஊரில் அதிபர்களுக்கு தான் இருக்கும். ஸோ பிரான்ஸினுடைய அதிபராக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோன் அவர்கள். அப்போ இந்த மேக்ரோன் அவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை தேர்வு செய்வார். ஆனால் மேக்ரோன் அவர்களுக்கு இந்த பிரைம் மினிஸ்டரை தேர்வு செய்வது அவ்வளவு சுலபமான விஷயமானு கேட்டால் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சார்ந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் கொஞ்சமாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் உண்மையிலேயே மக்களுக்கான குரலாக ஒலிக்கக்கூடிய நபர்களா அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை யாரால் சூஸ் பண்ண முடியும்? பிரான்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மேக்ரோன் அவர்களால் சூஸ் பண்ண முடியும். அப்படி அவர் சூஸ் பண்ண நிறைய பிரைம் மினிஸ்டர் அவங்களால அவங்க வேலையை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய ராஜினாமாவை அறிவிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் மைக்கேல் பார்னியர் அப்படிங்கிறவர் தான். இந்த மைக்கேல் பார்னியர் அவர்கள் எத்தனை வருடங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னா வருடங்கள்லாம் போக வேண்டாம், வெறும் 3 மாதங்கள் மட்டும்தான் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இந்த பார்னியர் அவர்கள் தான் பிரான்சினுடைய வரலாற்றிலேயே ஷார்டஸ்ட் சர்விங் பிரெஞ்சு பிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியலில் இருக்கார். குறுகிய காலம் மட்டுமே பிரான்சினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான் இந்த பார்னர் அவர்கள். அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அட்டால் அவர்கள். ஸோ இந்த கேப்ரியல் அட்டால் அவர்கள் எத்தனை மாதங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்படின்னு பார்த்தா 8 மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 2024 இருந்து செப்டம்பர் 2024 வரை தான். இப்படி ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டராக இழந்து வரக்கூடிய இந்த பிரான்ஸ் அடுத்ததாக யாரை பிரைம் மினிஸ்டராக வச்சாங்க? பெய்ரோ அப்படிங்கிறவர் தான் பிரைம் மினிஸ்டராக வைக்கிறாங்க. இந்த பெய்ரோ அப்படிங்கிறவர் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. அவர் கொஞ்சமாக அவருடைய
அந்த ஆட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அதாவது பிரான்ஸை கடனாளிகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலிருந்து கடனை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்டியலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பெய்ரு அவர்கள் நினைக்கிறார். இதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஜிடிபி நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜிடிபியில் நிறைய கடன் அப்படிங்கிறதும் அவங்க கடன் ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறத வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் 100 ரூபாய் கடன் வச்சுருக்கேன், வருஷத்துக்கு நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கடன் ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது 100% இல்லாட்டி அதில் எதுவுமே கிடையாது. நான் சம்பாதிக்கிறத அப்படியே கடன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் சரியாக இருக்கும். இதில் பெரிய சிக்கல் இருக்கான்னா இல்லை, நான் சம்பாதிக்கிறேன் அதே நேரத்தில் நான் கடனையும் கொடுத்துட்றேன். இது ஒரு சைக்கிளாக போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கடன் ஜிடிபி அப்படிங்கிறதுல கடன் எப்போது அதிகமாகுதோ அந்த நேரத்தில் நம்ம இன்னும் அதிகமான கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். சரியாக நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கிறோன்னா கடனுக்கு அடிமையாக மாற ஆரம்பிக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ பிரான்ஸினுடைய இந்த கடன் ஜிடிபி அப்படிங்கிற ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 117%லேருந்து 120% இருக்குது. அஃபிஷியலாக அதை 113% அப்படின்னு சொல்கிறாங்க, அன்அஃபிஷியலாக 117லேருந்து 120% அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, ஐரோப்பிய ஒன்றியம் கொடுக்கக்கூடிய ஒரு பெஞ்ச்மார்க் இருக்குது. அதை விட கூடுதலாக அவங்களுடைய கடன் ஜிடிபி ரேஷியோ இருக்கிறதுனால பிரான்ஸ் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்க, இந்த கடனை நாம் கம்மி பண்ணணும். கடனை கம்மி பண்ணணும்னா என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்கிறத கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விட யார் அதிகமாக நம்ம பணத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த கேல்குலேஷன் அடிப்படையில் பிரான்ஸினுடைய அரசாங்கத்தில் ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, நம்ம ஊரில் அரசு ஊழியர்கள், இந்த அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ராவாக பணம் அப்படிங்கிறது செலவாகுது, இல்லாட்டி நமக்கு வருமானம் கம்மியாகுது. அதே நேரத்தில் அவங்களுக்கான அலவன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக கொடுக்குறோம், அதையும் நம்ம கம்மி பண்ணணும் இப்படின்னு சொல்கிற சில சட்டத்திட்டங்களை உருவாக்குறாங்க. இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கினால் மட்டும்தான் நம்ம நாடு கடனாளிகளிலிருந்து கொஞ்சமாக கடனை அடைத்து விட்டோம், அட்லீஸ்ட் ஒரு 0.2%, 0.5% இந்த அளவுக்காவது நம்மளை கடன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பெய்ரு அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் பெய்ரு அவர்கள் இப்படி குறிப்பிடும்போது அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மையிலேயே நம்ம பணக்காரர்கள் கிடையாது, நம்ம ஏழையாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் எதிரணியினர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ பொய் சொல்கிற, நீ சொல்கிறது உன்னுடைய நிர்வாகத்திறனை மறைப்பதற்காக சொல்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெய்ரு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 40 நிமிஷம் ஸ்பீச் கொடுக்குறார். அவர் மேலே நோ கான்ஃபிடன்ஸ் ஓட் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுகிறது, நம்பிக்கையில்லா தீர்மானம். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்னாடி அவர் ஒரு வார்த்தை பேசலாம், 40 நிமிடங்கள் பேசுகிறார். அதில் அவர் எல்லாத்தையுமே விலாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம்ம நாடு இந்த எட்ஜில் இருக்குது, இந்த எட்ஜிலேருந்து அடுத்தா நம்ம கீழே விழுந்துருவோம், உடனடியாக நம்முடைய கடன் அப்படிங்கிறத நம்ம கம்மி பண்ணணும், இதற்கு இந்தந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை நான் உருவாக்கியிருக்கேன். டெஃபிசிட் அப்படிங்கிறத நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா 2026 ஜிடிபியில் 4.6% ஆகும், 2029 அதை 2.8% நம்ம கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை அவர் முன்னெடுக்கிறார். ஸோ இது டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள், லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய உரிமையில் நீங்கள் கை வைக்கிறீங்க, உங்களால் இந்த அரசாங்கத்தை சரியாக வழிநடத்தி கொண்டு போக முடியலை அப்படின்னு சொல்லி இந்த நோ கான்ஃபிடன்ஸ் ஓட் அப்படிங்கிறது உருவாகுது. இதில் இவருக்கு ஆதரவாக வெறும் 194 ஓட்டும் எதிராக 364 ஓட்டும் விழுகிறதுனால இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சக்ஸஸ் ஆகிருது. உடனடியாக அவருடைய பதவி விலக வேண்டியதாக மாறுது. இப்போ நான் சொன்ன அந்த கடன் ஜிடிபி ரேஷியோ 117% இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 117% அப்படிங்கிறது 2029 வரை கண்டினியூ ஆகுது அப்படின்னா இதை நம்ம சரிப்படுத்தாமல் விட்டுட்டோம், இதை இப்போவே நம்ம சரிப்படுத்தலைன்னா இவங்களுடைய ஜிடிபி கடன் ரேஷியோ அப்படிங்கிறது 125.3% மாறிடுமா. அதாவது 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், ஆனால் 125 ரூபாய் கடன் இருக்குன்னா 25 ரூபாய் நம்ம எங்கே போய் கட்டுறது, எப்படி நம்முடைய மக்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், படிப்பு, மருத்துவம் இதெல்லாம் செய்கிறது. பிரான்ஸ் ஒரு பணக்கார நாடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே பாதிக்கும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பெரிய அளவில் கடனாளியாக மாறி விடுவார்கள். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வராது, பிற நாடுகளை நம்பியிருக்க வேண்டியதாக இருக்கும். ஏகப்பட்ட பேங்க்ஸ் திவாலாகும். அங்கே இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ம் எல்லாமே நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாபில் இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போயிடுவாங்க. பிரெயின் ட்ரெயின் உருவாகும். நிறுவனங்கள் இந்த ஃப்ரான்ஸை விட்டுட்டு வேறு நாடுகளுக்கு அவங்களுடைய பிரான்ச்சஸை ரீலோகேட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே ஃப்ரான்ஸை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகள் தான்.
செய்திகள் கிடையாது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ மேக்ரோன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு கேமாகவே பார்க்கிறார். ஏன்னா 2027 வரை இவருடைய அந்த பிடியை விட்டுட்டார்னா முடிஞ்சிருச்சு. மேக்ரோன் அவர்கள் அவருடைய கட்சி அடுத்ததாக பிரான்ஸை ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனால உடனடியாக அவர் அடுத்த பிரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ணி அதை அவங்களுடைய பாராளுமன்றத்தில் கொண்டு நிப்பாட்டுவார். அப்படி நிப்பாட்டின பிறகு அவருக்கு ஆதரவான ஓட்டுகள் இருக்கா, எதிரான ஓட்டுகள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணணும். இதை ஏன் அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு நபரை அவர் கொண்டு வர வேண்டும். ஸோ இடதுசாரிகளுக்கும் ஆதரவாக, அதே நேரத்தில் மேக்ரோன் அவர்களுடைய கட்சிக்கு ஆதரவாக இன்னும் சில கட்சிகள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கண்டுபிடித்து அவர்கிட்ட இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டெபிசிட் ப்ராப்ளம் இல்லாட்டி ஜிடிபி கடன் ரேஷியோவை எப்படியாவது ஓவர் கம் பண்ணுற மாதிரியான சொல்யூஷன்ஸ் இது எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அவர் இதில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சஸ்டெயின்லாம் பண்ண முடியாது, சும்மா ஒரு கேம் மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு அடுத்த பிரைம் மினிஸ்டர், பொம்மை பிரைம் மினிஸ்டர் அடுத்த 6 மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 10 பிரைம் மினிஸ்டரை வச்சு 2027 வரை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா, மேக்ரோன் அவர்கள் அவரை ஏமாற்றிக் கொள்வது கிடையாது. பிரான்ஸ் மக்களை பெரிய அளவில் மேக்ரோன் அவர்களுடைய கட்சி வஞ்சிக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இங்கே ஒரு கடன் இருக்குது அப்படின்னா அதை இப்போவே சரிப்படுத்திட்டோம், இல்லாட்டி அந்த கடனை கட்டுவதற்கான வழிமுறை நம்ம முன்னாடி இருக்குது, எதிர்கால திட்டம் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. எந்த திட்டமும் இல்லாமல் நாங்கள் கடனை அடைக்கவும் மாட்டோம், அதே நேரத்தில் ஆட்சியை விட்டு போகவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பிரான்ஸ் இதை விட பெரிய அளவில் மொக்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏகப்பட்ட இடத்துல பிரான்ஸினுடைய பெயர் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ பிரான்ஸில் நடப்பது ஒரு அரசியல் கேம்பிளிங் அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அதில் பலியாகுவது என்னவோ பிரான்ஸ் மக்கள் தான். பட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரான்ஸ் மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் கிடையாது. ஏகப்பட்ட புரட்சிகள் பிரான்ஸ்லேருந்து உதயமாகி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பெரும் புரட்சி இப்போது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரான்ஸினுடைய பிரைம் மினிஸ்டர் ஏன் பதவி விலகினார், அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்படி சக்ஸஸ் ஆனது, அடுத்ததாக மேக்ரோன் அவர்கள் என்ன செய்ய போகிறார், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 399 ரூபாய்க்கு இந்த கேண்டி கிரஷில் எப்படி இதை விளையாடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோலேருந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மொத்தம் 120 பால் இருக்கும். அந்த பால் அடிக்க வச்சுட்டு நம்ம நகத்தை அலைனாக இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய பால்ஸை நம்ம எடுக்கலாம். வேறு லெவல் கேண்டி கிரஷில் நம்ம விளையாண்டுருப்போம்ல, அதே கேம் இப்போ ஃபிசிக்கலாக உங்களுக்கு நம்ம தரப்போகிறோம். 399 569 ரூபாய்க்கு இந்த வாட்ச் கார், ரிமோட் கார் தான். செம டைப் சி ரீசார்ஜபிள் இந்த மாதிரி ஒரு கார், அதுவும் மெட்டல் கார், இந்த விலைக்கு நாட் பாசிபிள். 569க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 150 பீசஸ் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.